கொண்டாட்டம். எங்கே நகை எடுக்கலாம், எங்கே புடவை எடுக்கலாம்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருங்க. ஆம்பளை திண்ணையில் உட்காந்து எங்கே கடன் எடுக்கலாம், எங்கே வட்டிக்கு எடுக்கலாம்னு சொல்லி அவே வருவாங்க. அதுதான் சந்தோஷமா இருக்கு. அதான் கேட்டுச்சு ஒரு அம்மா, பக்கத்து வீட்டுக்கிற அம்மா, என்னடி பார்வதி புதுசாக புடவை எடுத்திருக்கிய, உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியுமா? நீயோ ஒருத்தி, நான் புடவை எடுத்து கடக்கானுக்கே தெரியாது. அது களவாண்டு வந்த கூட கம்பீரமாக சொல்லணும், அது எல்லாருக்கும் வருமா? ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக தீபாவளி வந்த அன்றைக்கெலாம் முன்னெல்லாம் கடைக்கு நடந்து போவோம். இப்போ நடந்து போக அவசியமே கிடையாது. டி நகர்லாம் நின்றிங்கன்னா அவனா தள்ளிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே தள்ளிட்டு போய் எந்த கடையில் விட்டு அவ்வளோ பெரிய கூட்டம். கடைக்குள்ளே நுழைஞ்சுன்னு எடுத்துன்னு பொய்யத்தை ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சேலை சாரை போட்டியா சத்துன்னு அடிப்பேன். ரொம்ப எனக்கு சேலை கட்டிச்சு அந்த பிள்ளை ஒரு சேப்புக்குள்ள டவுசரை போட்டுட்டு ஊரை ஊரை சுற்றிட்டு போய் எடுத்தோன்னே ஏன்டா போய் சொல்கிறேன். டைட்டானிக் சேலை அடிப்பேன். டைட்டானிக் படத்தில் அந்த பிள்ளை சேலையே கட்டாது. அதையும் நம்மால் வாங்கி வெளியே கட்டி பயங்கர பந்தாவா. இந்த கடைக்குள்ளே போகும்போது இருக்கு பாருங்களேன், அப்படியே சேலையை கொடுத்தாரு. அந்த அம்மா அப்படி வச்சு வச்சு பார்க்க மேட்ச். அப்போ கடைக்காரர் சொல்கிறார், அது 15 சேலையை பார்த்துருச்சு, உங்களுக்கு எதுவுமே மேட்சாக அமையலைங்க.